என்னுடைய பெயர் கோதண்டராமன். நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் பொது மேலாளராக பணிபுரிந்து 2004இல் ஓய்வு பெற்றேன். தற்போது கும்பகோணத்தில் செட்டில் ஆகி உள்ளேன். எனக்கு நான் 1998ஆம் வருடம் கொஞ்சம் வயிற்று தொந்தரவு இருந்தது பணியில் இருந்தபோது. அப்பொழுது சில பெரிய மருத்துவமனைகளில் நான் சென்று எல்லாவற்றையும் பார்த்தேன். எல்லா ஸ்கேனு எல்லா இதுவும் பார்த்ததில் எனக்கு மன உளைச்சலும் இதுவும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் குணம் தெரியவில்லை. அப்போ நல்ல வேலையாக இந்த இது எனக்கு தென்பட்டது. ஆர்கே நேச்சர் க்யூர் எனக்கு தென்பட்டது. அது இங்கே 98இல் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது எனக்கு நல்ல குணம் தெரிஞ்சது. எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட முடிஞ்சது. அது ஒரு நல்ல திருப்தி அடைந்தது. இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதையே நான் வருஷம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஏன்னா சரியாக நான் நடைமுறைப்படுத்த முடியல. அங்கங்கே போகிறோம், மீட்டிங்கு அங்கங்கே போகிறப்போ ஏதாவது ஆகிடுது. அதனால் ஒரு வருஷம் ஒரு தடவையாவது ஒரு டூர் போகிற மாதிரி இங்கே ஒரு வாரம் 10 நாள் இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இப்போ இந்த தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லா ஒரு குணம் தெரியுது. என்னுடைய ஃபேமிலி எல்லாமே எடுத்துருக்குறாங்க. என்னுடைய மிஸ்ஸஸ் எடுத்துருக்குறாங்க. என்னுடைய மாமியார் இங்கே 3 தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எங்கள் பசங்க, மருமகள் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாருக்குமே குணப்பட்டிருக்கு. நல்ல இது நமக்கு நம்ம கழிவுகளை நீக்கி இதுக்கு காந்தியன் பிரின்சிபல் தான். காந்தியெல்லாம் இதை ஃபாலோ பண்ண தான். காந்தி மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை இதெல்லாம் அவங்க செஞ்சது தான். அதை நம்ம இவங்க நல்லா சயின்டிஃபிக்காக செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஓசோன் இதெல்லாம் செஞ்சு நல்லா செய்கிறாங்க. நான் வந்தப்போல்லாம் பெரிய கவுண்டர், அவர் கிருஷ்ணசாமி கவுண்டர்லாம் பக்கத்துலேயே பேசுவார். ப்ரேயருக்கெல்லாம் வருவார். 2வது மாடி ஏறி எங்களோடலாம் பேசுவார், செய்வார். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதுக்கப்புறம் அவர் சச்சிதானந்த சுவாமி அவரே ஒரு 2 முறை பார்த்துருக்கிறேன். அவரும் பேசுவார், எப்படி இருக்கீங்க என்னென்னலாம் கேட்பார். இங்கே மருந்தெல்லாம் குறைச்சிருவாங்களேன்னா, ஆமாம் சார் மருந்தே நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். கடைசியாக இப்போ அவங்க கிருஷ்ணசாமி கவுண்டர் அவருடைய மனைவியையும் 2-3 தடவை சந்தித்தோம். அவங்களும் வீடியோலாம் கூட எடுத்தோம். நல்லா இது பண்ணாங்க. 102 வயசு வரைக்கும் நன்றாக வாழ்ந்தார்கள். அவங்க பேசுனதெல்லாம் எங்களுக்கு அப்படியே நினைவு இருக்கிறது. அவங்க மெயினாக சொல்கிறது எல்லாம் குறைங்க, அப்புறம் பேக்கரி ஐட்டமெல்லாம் குறைங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்றபடி உணவு முறை, பழக்க முறைகள் இந்த மாதிரி 2 நேரமே சாப்பிட்டா கூட போதும், ஈவினிங் ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி யோகா இதெல்லாம் செஞ்சவ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆர்கே நேச்சர் க்யூர் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுன்னா பக்கா பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், சந்தோஷம், நன்றி.